தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கீங்க, எப்படி மகிழ்ச்சியா இருக்கு? இதை பத்தி ரொம்ப மகிழ்ச்சி. தகைசால் தமிழர் விருது, தகைசால் தமிழர் விருது நான் எதிர்பார்க்காதது. இருந்தாலும் என்னுடைய அமைதிக்கும் அன்புக்கும் தமிழ் மேல இருக்கிற பற்றுக்கும் கிடைத்த ஒரு அவார்டுன்னு நினைக்கிறேன். நானும் பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 60 வருஷமா இருக்கிறேன், 60 வருஷம் மேலே இருக்கிறேன். 67 நான் பார்லிமெண்ட்டுக்கு இருந்தேன். காமராஜர் எனக்கு ரொம்ப வழிகாட்டி, என்னுடைய தலைவர், அவருடைய வழிதான் நான் பின்பற்றி பல நாளாக வந்துட்டுருக்கேன். இதுவரையிலும் காங்கிரஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு. இதுவரையிலும் என்னைக்கு நான் மாணவராக இருந்தனோ அன்னையிலிருந்து இன்றைய வரையும் அந்த பார்ட்டியில் இருக்கிறேன். எவ்வளோ பேர் காங்கிரஸில் போய் பண்ணிட்டு வந்தாங்க போனாங்க. இதுவரையிலும் நான் ஒரு நிமிஷம் கூட காங்கிரஸ் விட்டு போனதில்லை. ஸோ அதுக்கு கிடைச்ச பரிசு தான் நினைக்கிறேன் நான். நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். வெரி வெரி ஸ்மால் வில்லேஜ். When I born, there was only 12 houses in my village. Now it is 40. So I had to walk 3 kilometers for first standard from my village to the school. From first standard, 3 kilometers morning, 3 kilometers evening. So I walked like that, studied there, then came to Madras, studied law college, then I practiced in the High Court of Madras. So I was in the social service. I was doing my social. I am from a village, so village people, if any village people come, I definitely help them in all ways. Whatever they want, I will try to help them. This is my motto. And like that I have been doing my service for village people and Tamil people also. Whoever comes for any help, I help them, particularly from villages. That's all. So I am proud of this honor. I thanked our Chief Minister, Honorable Chief Minister, and Tamil Nadu government for having given me this award as a noble award. I consider it as a noble award, and for all these years it is a recognition for my service, public service, social service, for the poor people. தமிழக அரசுடைய செயல்பாடு, இப்போ புது அரசு வந்திருக்கு, 3 மாத காலம் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு இந்த அரசுடைய செயல்பாடுகள்? இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? நான் அங்க பேசுறதுக்கு நான் அவர் கொடுத்தாரு, வாழ்த்துனாரு, நான் நன்றி சொன்னேன், அவ்வளோதான் முடியும். இது மேலே பேச நல்லா ஜனங்க பேசிக்கிறாங்க, கரப்ஷன் ஃப்ரீன்னு, அதுதான் பார்க்குறேன். அது போதுமே. தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பெருமை தானே அதெல்லாம். காம்னஸ் ப்ராக்ரஸ், அது பெரிய பெருமை தானே. நல்லா வந்தால் இதே மாதிரி வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர், இந்தியாவுக்கு நம்ம பேர், உலகுக்கே நல்ல பேர். சௌமியா அன்புமணி இப்போ புதுசா சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகள் நிறைய பாராட்டுகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சட்டமன்றம் ரொம்ப ஸ்டூடியஸ், எப்பவுமே வெரி இன்டெலிஜென்ட். எப்பவுமே ஒரு வேலை எடுத்தா அது முடிக்காது, விடாது. பிஹெச்டி பண்றதுக்கு 7 வருஷம் பண்ணாங்க. என்விரான்மெண்ட் 7 years she worked for that PhD, and also she went to a forest with people and stayed there and studied the environment and submitted thesis. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிமாறன். நான் திருவண்ணாமலை மாவட்டம். நான் கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை ஓரம் இருக்கிற தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து சேவைகள் புரிந்து வரேன். அதே போல சாலை ஓரம் ஆதரவற்ற இறந்த உடலை தொடர்ந்து நம்ம நல்லடக்கம் சேவை செய்து வரோம். அந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 3500 அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிமாறன். நான் திருவண்ணாமலை மாவட்டம். கடந்த 24 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா சாலை ஓரம் இருக்கிற தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற முதியோர்களுக்கு தொடர்ந்து நம்ம சேவைகளை செய்து வரும். மெயினா பாத்தீங்கன்னா நல்லடக்க சேவை, சாலை ஓரம் ஆதரவற்று திக்கு தெரியல நிராதபானே இருக்கிற உறவுகளுக்கு நம்ம ஒரு மகனா இருந்து, ஒரு உறவினர் எப்படி நம்ம குடும்பத்துல யாராவது இறந்துட்டா முறைப்படி நம்ம நல்லடக்கம் பண்ணமோ, ஆதரவற்ற நிலையில இருக்காங்கன்னு நினைக்காத நம்ம குடும்பத்துல ஒரு உறவை நினைச்சுன்னு அவங்க தொடர்ந்து நம்ம நல்லடக்க சேவை செய்கிறோம்.
இது வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த வாட்டி எனக்கு விருது அறிவிச்சிருக்காங்க. மெயினா இந்த விருது எதற்காக எனக்கு கொடுத்தாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் தொடர்ந்து சேவை செய்ததுக்கும், அதே போல தொழுநோயாளிகள் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது நோயாளி தொட மாட்டாங்க, இறந்துட்டா கிட்டே போக மாட்டாங்க. அவங்க இறந்த உடலை நல்லடக்கம் செய்ததுக்காக தமிழக முதல்வர் வந்து எனக்கு இந்த விருது அறிவிச்சு தங்கப்பதக்கமும் கொடுத்தாரு. அதே போல அந்த விருது அறிவிச்ச நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் ஆகி 1.5 வருஷம் தான் ஆகுது. இப்ப 10 நாளா தான் ஆகுது என்னுடைய மகள் பிறந்தா. எனக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்கு. அந்த பெண் குழந்தை நேரத்துல எனக்கு ஒரு தங்க மகளாக தங்கப்பதக்கமே வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. இறைவனுக்கு, என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் மனைவிக்கு நன்றி. என்னுடைய பேர் மணிமாறன். அனைவருக்கும் வணக்கம். நான் சரவணகுமார், தூத்துக்குடி மாவட்டம். இந்த கேட்டகரியில் கடந்த 11 வருஷத்தில் இப்போ தூத்துக்குடியில் முதல் ஆளாக இந்த விருது வாங்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விருது அளித்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 3 வருஷமாக இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இது தொடர்பாக வந்து ட்ரக்ஸ் அடிக்ஷனில் இருக்க பசங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அளிச்சு அவங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ வீரர்களாக நாங்கள் உருவாக்கி இருக்கோம். மன்றங்களாக அவங்களை வந்து குழுவாக அமைச்சு அவங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த லெவலில் கொண்டு போயிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் கடலோர பகுதியிலேருந்து வர்றதுனால பீச் கிளீனிங் ப்ரோக்ராமு, குப்பைகளை பற்றிய விழிப்புணர்வு, அதை எப்படி பிரித்து போடணுங்கிற இதுவும் மட்டும் இல்லாமல் ஏஎம் ஃபவுண்டேஷன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் யாவரும் சமம்ங்கிற ட்ரஸ்ட் மூலியமா குருதிக்கொடை அளிப்பது பற்றிய விழிப்புணர்வும், இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பிளட் டொனேஷன் வேணாலும் எங்களால் ஒரு 1 ஹவரில் ரெடி பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஎம் ஃபவுண்டேஷனுங்கிற நிறுவனத்து மூலயமா எங்கள் சரௌண்டிங், தூத்துக்குடி சரௌண்டிங்கில் உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்களுக்கும் சின்ன சின்ன பகுதிகளுக்கும் மக்களுக்கு வந்து சுகாதார விழிப்புணர்வு, இலவச மருத்துவ முகாம்கள் அளிக்கிறது, அடலசன் பாய் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து குட் டச் பேட் டச் விழிப்புணர்வு அளிக்கிறதும் இதை மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை வழங்கிய திரு எஸ்டி செந்தில் சார் அவர்களுக்கும், டிஒய்ஓ பிரவீன் சார் அவர்களுக்கும், டிஒய்ஓ ஞானச்சந்திரன் சார் அவர்களுக்கும், ஏஎம் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் ரமேஷ் தேவராஜன் அவர்களுக்கும், எனது அண்ணன் யுவன் சங்கர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விருது பெறுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த யாவரும் சமம் ட்ரஸ்ட் நிறுவனரான திரு கவின் பாரதி மற்றும் அவர் டீம், லாவண்யா, சிவகுமார், திருமணி, இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது பெறுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சரவணகுமார், தூத்துக்குடி மாவட்டம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஸோ 8 வருஷமா சர்வீஸ் பண்றீங்க டுவைதிசின் ஃபவுண்டேஷன் மூலமா. ஸோ இந்த விருது வந்து என்னோட வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கும் இதை சமர்ப்பிக்கிறேன் நான் இந்த விருதை. ஸோ அவங்களுக்கான விருது. அதே மாதிரி எல்லா சமூக சேவை பண்ற எல்லா வாலண்டியர்ஸ்க்குமே அவங்களுக்கான விருது இது. நான் வந்து மோஸ்டா யூத் டெவலப்மெண்ட் இருக்கேன். யூத் டெவலப்மெண்ட் மலைவாழ் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குழந்தைகளுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நிர்மல். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த விருதினை வழங்கும் போது, அந்த மேடையில் ஏறும் போது மக்களுக்காக நான் இன்னும் சேவைகள் இன்னும் அதிகமாக நான் செய்யணும் அப்படிங்கிறத ஆர்வத்தோட தான் நான் இருக்கேன். இப்போ என் பெயர் வந்து ராஜேஸ்வரி மகாதேவன், மயிலாடுதுறையிலேருந்து. நம்ம சாலையோரம் உள்ள ஆதரவற்ற மக்களுக்கு டெய்லியும் நம்ம தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட 60க்கும் மேற்பட்ட நம்ம வந்து டெய்லியும் வீட்லயே சமைச்சு அவங்க இருக்கிற இடத்தையே கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஆதரவற்றோர் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அந்த மாதிரி தேடி போய் நம்ம உணவுகள் வழங்குறோம். இது வரைக்கும் தொடர்ந்து 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கணவன் மனைவியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 வருஷத்துல 103 பாடி ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம படிக்காத குழந்தைகளை படிக்க வச்சிருக்கோம். அதே போல யாருக்கு குடும்ப கணவனை இழந்த பெண்மணிக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள சிமெண்ட் ஷீட் வீடு நண்பர்களிடமிருந்து உதவி பெற்று தான் இந்த உதவியை செஞ்சிருக்கோம். கணவன் இழந்த பெண்மணிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்ம மளிகை பொருட்கள், அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை பார்த்தா நம்ம கொண்டு போய் நம்ம செய்யறோம். அதனால இந்த விருதினை கொடுத்துருக்காங்க. அதனால சார் ரொம்ப நன்றி சொல்றேன். என் பெயர் ராஜேஸ்வரி மகாதேவன்.
விருது வந்து தமிழக அரசுல இருந்து வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு அப்பாக்கு கொடுத்திருக்காங்க, இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? அவர் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு? அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் ஆஸ்திரேலியால இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இங்க இருக்க முடியல. ஆனா அவர் சார்பா நாங்க வாங்கி இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு அரசு நம்ம வந்து சுகரை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்த்து அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன், கியூர், மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்டா பண்றதுக்கு சார், சிஎம் சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ப்ரௌட் அண்ட் ஹாப்பியா இருக்கு. சார் என்ன ஃபாதர் என்ன கன்வே பண்ணாரு? இந்த நியூஸ் வந்ததும் இதை எப்ப தெரிவிச்சாங்க உங்களுக்கு? இதை கேட்டதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? சார் என்ன கன்வே பண்ணிருந்தாரு? அப்பா வந்து பல வருஷமா ஒரு 40-50 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல வந்து தமிழ்நாடு மக்களுக்காண்டி பிரைவேட் செக்டர் மட்டும் இல்லாம பப்ளிக் செக்டர், ரூரல் ஏரியாஸ் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெலிமெடிசன் வேன் ஃபார் ரூரல் பாப்புலேஷன் டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபிட்டிஸ் அப்பா தான் பண்ணாரு. அதே மாதிரி இந்தியன் டயபிட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டயபிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாளைக்கு கேள்வியில எந்த டெஸ்டும் இல்லாம யாருக்கு வரும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதே மாதிரி thousands ஆஃப் ஃப்ரீ பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சேவை செய்யறோம். எந்த பேஷண்ட் அப்பாவோட மோட்டோ அப்படின்னா டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ இந்தியா அப்படி இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு கூட டயபிட்டிஸ்னால கண் பாதிப்போ கிட்னி பாதிப்போ எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுதான் வந்து அப்பாவோட மோட்டோ. ஸோ இந்த ரெக்கக்னிஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்க சைட்ல இருந்தும் டாக்டர் சுதாகர் இருக்கிறாரு. வாங்க டாக்டர் சுதாகர். அவர் டாக்டர் மோகன்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. இது பிரணவ் ரஞ்சித் என் பையன். ஸோ நாங்கள் வந்து சேர்ந்து அக்ராஸ் த ஸ்டேட், அக்ராஸ் த கண்ட்ரி வி ஆர் ஒர்க்கிங். எங்களோட மோட்டோ என்னன்னா, ஒரு பேஷண்ட் கூட காசு இல்லாமலோ இல்லை எந்த பிரச்சனைனாலேயோ சுகர்னால தவிக்க கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, ஒரு காம்ப்ளிகேஷனும் வரக்கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும். அப்பா வந்து ரொம்ப, அவரோட அப்பா வந்து ஃபாதர் ஆஃப் டயபிட்டாலஜி இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிட்டாரு இந்த ஃபீல்ட. ஸோ இது வந்து அவர் ஒரு 40-50 வருஷமா ஒர்க் பண்றாரு. இதுக்காண்டி உழைக்கிறாரு. பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு பாக்குறாரு. அண்ட் மக்களுக்கு வந்து அவங்க வீட்டுல போய் சேவை செஞ்சு அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. தேங்க்யூ ஸோ மச். சுதந்திர தினத்துல நல்ல ஆளுமை விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த எழுந்தியல் துறையில இடை குறைந்த செயற்கை இன்னைக்கு இந்த விருது பெறதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? உங்களுடைய உழைப்பை பத்தி சொல்லுங்க. இதுக்கு கடுமையான தொடர் 2 நாள் முன்னாடி தான் கேம் அஸ் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் மேடம். இது மாதிரி அவார்ட் தராங்க அப்படின்ட்டு. இது வந்து இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. இது 2020 கோவிட் சீசன்ல ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு வரைக்கும் வந்து வெயிட்டான கேலிபர்ஸ் தான், அதுவும் சென்னை வரைக்கும் வெயிட்டான ஆர்டிஃபிஷியல் லிம் தான் சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணணும், வெயிட்டிங் டைம் இருக்கும். அதெல்லாம் கோவிட்ல வந்து அலைச்சல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பத்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ட்ரமட்டாலஜி டைரக்டர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக இது அதுல ஜெனரேட் ஆகிற இன்கம் வச்சே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அலைச்சல் இல்லை. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. அது வந்து சிஎம்சிஹெச்ஐஎஸ் ஸ்கீம்னு சொல்றோம் இல்லையா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். அது பல வருஷங்களா ஓடிட்டு இருக்கு. 2012 இருந்து கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது ஓடிட்டே இருக்கு, சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது 2012 கூட சிஎம்சிஹெச்ல நான் வேரியஸ் அதர் கெப்பாசிட்டிஸ்ல இருந்தேன். ஐ பீன் இன் சிஎம்சிஹெச் மோஸ்ட் ஆஃப் த டைம். ப்ரொமோஷன் மட்டும் வெளியே போயிட்டு ஐ பி பேக் ஹியர். இது என் ஹோம் டவுன், என்னோட ஆல்மா மேட்டர், என்னோட மெடிக்கல் காலேஜ். 84 இருந்து இங்க தான் படிச்சு கடைசியில் கம் ஃபுல் சர்க்கிள் அண்ட் கம் ஹியர் பேக் அஸ் டீன். ஓகே, ஸோ அதனால வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அது என்னோட இன்ஸ்டிடியூஷன், நான் என்ன வளர்த்துவிட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் கைமாறி செய்யறதுக்கு இந்த 2 lakhs கிடைச்சிருக்கு. இது வந்து என்னன்னா 2020 இருந்து 2026 வரைக்கும் 280 பெனிஃபிஷியரிஸ் இது பயனாளர்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைட் வெயிட் ப்ராசஸஸ் நிறைய வந்திருக்கலாம். பட் கோவிட் டைம்ல அலைச்சல் இல்லாம நம்ம இன்கமே நமக்கு ஜெனரேட் ஆகிற அந்த ஸ்கீம் மணியவே வச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் டு கவர்மெண்ட் இல்லாம கை காசும் வேற எந்த டாக்டர்ஸும் போடாம அதைவே ஜுடிஷியஸா மைண்ட் செட்டோட யோசிச்சு பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ நாள் இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு இதா நான் பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி மேம். இப்போ இது அடுத்த கட்டமா இன்னும் என்ன பண்ண இருக்கீங்க? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கா? இல்ல ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா, இப்ப வந்து மெடிக்கல் காலேஜ்
ஹாஸ்பிட்டலில் வந்து ஓபி அப்படியே இது ரெனோவேஷன் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஓபி வந்து நியூ கட்டடத்துக்கே நாங்கள் இப்போ கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு இனிதான் இந்த அடுத்த ஹெல்த் பட்ஜெட்டில் தான் தெரியும். 97 crores. அதில் இது எக்ஸ்பேண்டடாக பிஎம்ஆர் ஆர்த்தோ எல்லாம் இன்னும் எக்ஸ்பேண்டடாக ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னும் நம்ம இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அவங்க இவங்களுக்கு எல்லாமே இன்னும் நமக்கு அந்த இது வச்சு லேப் வச்சு எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு இந்த விருது முதலமைச்சர் கையால கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய சேவை இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இந்த விருது வாங்குற போது எனக்கு இருக்கிற வயசை நான் 6 வயசு பொண்ணாதான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த 6 வயசுல இருக்கிற எண்ணம் இன்னுமே 30 வயசுல நிலைச்சிருக்கு. நான் நினைச்சது ஒரே ஒண்ணுதான், ஒரு பெண்ணால சாதிக்க முடியும்னு 6 வயசுல நினைச்சேன். அது கோயில் படிக்கட்டுல ஆரம்பிச்ச கனவு இமயமலையில போய் நின்றுருக்கு. அந்த இமயமலையில மட்டும் நிக்க கூடாது. அந்த ஸ்போர்ட் பேரு தான் ட்ரெயில் ரன்னிங். உலகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 10% மக்கள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்போர்ட்டை நான் வெளியே கொண்டு வரதுக்கு நான் தி ஹெட் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டிக்கு நான் சப்போர்ட் கேட்கிறேன். ட்ரெயில் ரன்னிங்கிற ஸ்போர்ட் 2030க்கு மேல வெளியே வருங்கிற மாதிரி சொல்றாங்க ஒலிம்பிக்ஸ்ல. சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்போதான் என்ன மாதிரி ஒரு பெண் ஒரு கிராமத்துல இருந்து நாட் ஜஸ்ட் இன் மவுண்ட் எவரெஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல கூட சாதிக்கிற அளவுக்கு நான் வளர முடியும். சோ என்ன இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்தவங்களை நான் கண்டிப்பா நன்றி சொல்லிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் பேரண்ட்ஸ். ஏன்னா எனக்கு எப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா 2027 தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எனக்கு கொடுத்த ஊக்கத்தொகை சஃபிஷியண்டா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இமயமலை போன தெரியுது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அப்போ கூட நேபாளில் இருந்த போது எங்க அப்பா அம்மா நகையை அடமான வச்சு கொடுத்தாங்க. அந்த நகை எனக்கு கல்யாணத்துக்கு பண்ணணும்னு நினைச்ச நகையை கூட என்னோட பேஷனுக்காக பண்ணாங்க. சோ நிறைய பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்களோட கனவுகளை நம்பினாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை மேல வரும்ங்கிற தாட் தான் எனக்கு இந்த விருது வாங்குற போது வந்தது. சோ இது ஒண்ணு. நெக்ஸ்ட் என் பிரதர் 6 வயசுல இதே மாதிரி தான் அவனும் ட்ரெயின் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. நெக்ஸ்ட் பிரிகால் லிமிடெட், நான் அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லீடா ஒர்க் பண்றேன். அந்த கம்பெனி இருந்ததால தான் நான் 2 வருஷம் 2025, 26 என்னால இந்த ஈவெண்ட்டை பினான்சியல் ஒரு லாக் இல்லாம பண்ண முடிஞ்சது. ஈஸியா நான் பண்ணி முடிச்சேன். அட் த சேம் டைம் அப்கமிங் இயர்ஸ்லயும் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அந்த நினைக்கிற எண்ணம் இருக்கு. அதனால தான் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். விளையாட்டு தொடர்ந்தீங்க. இன்னைக்கு கல்பனா சாவ்லா விருதுன்றது உலக அளவுல பார்க்கக்கூடிய முக்கியமான விருது. அந்த விருது வாங்கினது எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்குது? கல்பனா சாவ்லா விருது பற்றியும் உங்களோட வறுமையிலிருந்து நீங்க மீண்டதை பற்றியும். 6 வயசுல ஓடுற போது கோயில் படிக்கல செருப்பு கூட இருக்காதுங்க. அப்படி ஆரம்பிச்ச கனவு இப்போ என்னால ஷூஸ் கூட வாங்க முடியுற நிலைமைக்கு வந்தது ஒரு கம்பெனி என் பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்குனது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஆல்சோ. கோச்சஸும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நான் திருலோக் சந்திரன் சார் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா 1 year எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு மலைப்பட்டு மலையில. சோ அந்த பயிற்சி இருந்ததுனால அந்த இனிஷியேஷன் இன்னுமே ஃபர்ம் ஆயிருச்சு. நான் பண்ணுவேன்னு சொல்லி இந்த விருது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நிறைய பேருக்கு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்றணும்னா இந்த மாதிரி அங்கீகரிப்பு அந்த கனவை இன்னும் ஃபர்ம் ஆக்கும். சோ இந்த மாதிரி விருது நிறைய பேருக்கு கொடுத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஹூ ஆர் வாண்டிங் டு அச்சீவ் சம்திங் நியூ, கண்டிப்பா அவங்களோட கனவு நிறைவேறும். 25 வருஷம் உழைப்புங்க. கல்பனா சாவ்லா அவார்டு கிடைக்கிற போது அந்த விருதோட வலிமை உங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25 years எஃபர்ட் இப்போ வெளியே வருது. அப்படிங்கிற போது பல தோல்விகளோட வெற்றியா தான் இந்த கல்பனா சாவ்லா விருதை பாக்குறேன். அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நீங்க அங்கீகரிக்கும் போதெல்லாம் கேக்குறீங்க. அந்த அடிப்படையில் கேட்கிறேன். இந்த மாதிரி நிறைய இளம் வீராங்கனைகள் வருவாங்க. அரசாங்கத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அவங்களோட ஸ்போர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணணும். என்னால இந்த ஸ்போர்ட்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஒரு நியூ ஸ்போர்ட்டா இருக்கு ட்ரெயில் ரன்னிங். இந்த ஸ்போர்ட் எப்படி வெளியே கொண்டு வந்து பேசுறது? நம்ம சாதிக்கிறதும் வெறும் ரோடு மேரத்தான்ஸ்ல மட்டும் தானே இருக்கு. சரி, ஒரு மலையில ஒரு மேரத்தான் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி லடாக்ல போய் 2023 நான் 2 உலக சாதனைகள் பண்ணேன். நவம்பர் மாதத்துல 42 கிலோமீட்டர் 18,000 அடியில ஓடி இருக்கேன். அட் த சேம் டைம் 22 கிலோமீட்டர் இன்லைன் ஸ்கேட்டிங்கும் பண்ணேன். இந்த 2 நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்னால எனக்கு கிடைச்ச அந்த ஊக்கம் தான் எனக்கு 24, 25, 26 இந்த 2026லயும் பண்ண முடிஞ்சது. சோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் நான் லடாக்ல பண்ணேன். இந்தியன் பிளேஸ்ல பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தமிழக அரசின் மூலமாக முதலமைச்சர் அந்த விருது பெறுவது மிக மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. சிறந்த மருத்துவர் என்ற மாற்றுத்திறனாளிக்கான சேவை செய்த இந்த வாய்ப்பு எனக்கு 34 வருஷமா இருக்குது.
34 வருஷம் ஆரம்ப காலகட்டத்தில் போலியோ பேஷண்ட்ஸாக மிக அதிகமாக இருந்தாங்க. அந்த போலியோ பேஷண்ட்ஸ்க்காக எங்கள் மருத்துவமனையில் அரசு புனர்வாழ்வு மையத்தில் அறுவை சிகிச்சை செய்து கேலிப்பர்ஸ்லாம் கொடுத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு இப்போ நவீன வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற மிகவும் அதிவேகமாக நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால இப்போது இருக்கிற வேறு மாதிரியான பாதிப்பு, கால்களை இழுப்பது ஆம்புடேஷன், அப்புறம் தண்டோட பாதிப்பு ஸ்பைனல் கார்டு, இது மாதிரியான பாதிப்புகள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை நரம்பியல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஸ்ட்ரோக்குன்ற பேஷண்ட்ஸும் அது அதிகமாக இருக்கிற பக்கவாத நிலை. இப்போ இந்த நரம்பியல் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்களை மறுவாழ்வு அமைத்து கொடுக்குற வாய்ப்பு அந்த புனர்வாழ்வு மையத்தில் அந்த 60 பெட் கொண்ட சிறந்த மருத்துவமனை நம்ம தமிழக அரசில் மிக அதிநவீன உபகரணங்களோடு இருக்கிறது. அந்த இப்போருக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை எந்த வகையில் மேலை நாட்களில் இருக்கிற அளவுக்கான சிகிச்சை முறையை கொடுத்து அவர்களை வாழ்க்கையை கொண்டு வர வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சிறந்த சேவையை என்னுடைய சேவையை அங்கீகரித்து இந்த தமிழக அரசால் முதலமைச்சரால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விருதை பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக சுகாதாரத்துறைக்கும் மாற்று நலத்துறைக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் குரூப் வந்து சென்னை சில்க்ஸ் குரூப்ஸ், இது SCM கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கார்மெண்ட்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு பக்கத்தால் மாற்றுத்திறனாளிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 250 பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு தனி ஃபெசிலிட்டிஸு, அதாவது ஒவ்வொருத்தரும் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து இன்னும் வந்து அடுத்த வருஷத்தில் வந்து இந்த அவார்டு கிடைச்சது வந்து இன்னும் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகளை வந்து வேலைக்கு அமர்த்தலாம் என்று ஒரு எண்ணத்தோடு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கிடைச்சிட்டாரு. இப்போ நீங்க ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம்ன்றீங்க, அங்க அவங்கள அகாமடேட் பண்றது எப்படி இருக்கு? எங்களுக்கு வந்து கார்மெண்ட்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தைக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான சேரு அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து இப்போ செக்கிங் அப்படின்னா கார்மெண்ட் வந்து ஃபினிஷ்டு கார்மெண்ட் செக்கிங் அவங்களுக்கு வந்து சேர்லாம் வந்து ஹைட் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணிடுவோம். அது வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால தான் எங்களுக்கு இது செகண்ட் டைம் அவார்டு வாங்கியிருக்கிறோம். வந்து இன்னும் வந்து நல்லா பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து எங்களுக்கு சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பண்ணிடலாம். இது வந்து ஒரு நிறுவனமா நீங்க கூடுதல் இது எடுத்துக்கிறீங்க, ஒரு சிரத்தை எடுத்துதான் இது அவங்களுக்கான வசதிகளை பண்ணி அவங்கள உள்ள அகாமடேட் பண்றீங்க. இது எப்படி பண்ணணும்னு தோணுச்சு? அவங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி, அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்து வாய்ப்புகளை கொடுக்கணுன்ற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி இதை தொடங்குனீங்க? அதாவது இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தாலே நம்மளுக்கு எங்கள் ஃபேமிலிக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பார்த்தாலே ஒரு கருணை உணர்வோடு தான் நாங்கள் பார்க்குற மாதிரி இது இருக்குது. அப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து எங்கள் கடை நிறுவனத்துலேயும் சரி அல்லது வந்து இங்கே கார்மெண்ட் ஃபேக்ட்ரிலையும் சரி யார் இந்த மாதிரி வந்தாலும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்து பண்ணுறோம். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம கொடுத்து வந்து பண்ணிடுறோம். என்னோட பேர் சிந்தா. நான் வந்து யூத் அவார்டு வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு முதலமைச்சர் கிட்ட இருந்து நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க பெற்றோர்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும் வண்ணமும் என்னோட மதுரை மண்ணுக்கு வந்து பெருமை சேர்க்கும் வண்ணமும் எனக்கு இருக்கு அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். என்ன விளையாட்டு, அது குறிப்பா மதுரை மாதிரி ஊர்ல இருந்து வந்து நீங்க வந்து இன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறது முக்கியமான ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மதுரை மண்ணில இருந்து வாங்கினது. நிறைய பேர் எனக்கு வழிகாட்டுதலா இருந்திருக்காங்க. என்னோட ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, என்னோட ஸ்கூல்ஸ்ல என்னோட பேரண்ட்ஸ், என்னோட உடன்பிறப்புகள் எல்லாரும் சப்போர்ட்டோட தான் நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. ஸோ சேவை செய்யணும் அப்படின்னா நிறைய இடம் போக வேண்டியது இருக்கும். அதுக்கான அலோவ் பண்ண மட்டும் தான் போக முடியும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால என்னால இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னோட பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் சிந்தா. நான் மதுரை மாவட்டம். இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் கையாள விருது வாங்கினது எங்களோட அணியரனுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இன்னைக்கு வந்து அட்சய மரக்கட்டளை மூலமா நாங்க 13 வருடங்களா சாலையில கஷ்டப்படக்கூடிய நிறைய முதியவர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவர்கள், பர்டிகுலரா மணல்ல பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் அவர்களை மீட்டெடுத்து 1600க்கும் மேற்பட்ட நபர்களை நாங்க மறுவாழ்க்கை வழங்கியிருக்கோம். மேலும் யாசகமற்ற தாயகம் படைக்கணுங்கிறதுக்காக அட்சயமில் நிறைய தன்னார்வலர்கள், இளைஞர்கள் இதுல வந்து இணைஞ்சு பயணமும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதற்காக இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அவர்கள் கையால வந்து தமிழ்நாட்டில் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதை வழங்கி இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இன்னைக்கு நிறைய நபர்கள் சாலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த துயரங்கள் மாறணும், யாசகமற்ற ஒரு தமிழகம் உருவாகணுங்கிறதுக்காகவும் நாங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னோட பேர் கார்த்திகேயன். நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல மயிலம்ன்ற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வரோம். நாங்க கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டிசத்தினால அறிவுசார் குறைபாடு உள்ள பிள்ளைங்களுக்காக நம்ம சிறப்பு பள்ளி, சிறப்பு இல்லம், தொழில் பயிற்சி எல்லாம் நாங்க
செய்துட்டு வரோம். எங்களோட முக்கியமான நோக்கம் மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு தனிமைப்படுத்துறதோ இல்ல வந்து ஒரு இல்லத்துல சேர்க்கறதோ மட்டும் இல்லாம அவங்கள வந்து சமூகத்தோட சேர்ந்து இருக்கணும், மதிப்போட மாண்போட வாழணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதற்காக இன்னைக்கு வந்து சிறந்த தொண்டு நிறுவனத்துக்கான விருதினை வந்து இன்று முதல்வர் கையால வாங்கினது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களுடைய இந்த விருது வந்து மேலும் இந்த பகுதியில இன்னும் சிறப்பாக செயல்படணும்ன்ற மோட்டிவேஷன் எங்களுக்கு தந்திருக்குது. கார்த்திகேயன், சிருஷ்டி ஃபவுண்டேஷனோட நிறுவனர். நன்றிங்க.